4/2026 அன்று நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு என தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் செய்தியாளரை சந்தித்த தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ என் நாராயணன் அவர்கள் கூறியதாவது, 1980 முதல் 45 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து சேவை செய்து வருகின்ற தமிழ்நாடு பிராமணர் சங்கம் தற்போது 400க்கும் அதிகமான கிளைகளை கொண்டு செயல்படுகின்றது. எங்களது சங்கத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்களாக 3500 பேர் உள்ளனர். இவர்கள் மாநில, மாவட்டங்கள் மற்றும் கிளைகளின் நிர்வாகிகள் ஆவர். நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பற்றிய எங்களது சங்கத்தினரிடையேயான கருத்து கேட்பு எழுத்து வழியாகவும் எங்களது சமூக ஊடகங்கள் வழியாகவும் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திட வேண்டும் என்று தாம்ராஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த அடிப்படையில் 23/4/2026 அன்று நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எங்களது சங்கம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல ஆண்டுகளாக எங்களது வாக்கு வங்கியினை உருவாக்குவதில் முனைந்து செயலாற்றி தற்போது வெற்றி பெற்றுள்ளோம். பல தொகுதிகளில் எங்களது வாக்குகள் தேர்தல் முடிவினை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு ஆற்றிடும். எங்களது முக்கிய கோரிக்கை, மத்திய அரசு சட்டமாக்கி உள்ள முற்படுத்தப்பட்டவர்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தமிழகத்திலும் வழங்க வேண்டும். மேலும் நலவாரியம் அமைக்க வேண்டும். இதுவே எங்கள் முக்கிய கோரிக்கையாகும் என தெரிவித்தார். தமிழ்நாடு பிராமணர் சங்கம் 1980ஆம் ஆண்டு துவங்க பெற்றது. 45 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து தமிழகத்திலே நாங்கள் சேவையாற்றி வருகின்றோம். தற்போது 400க்கும் அதிகமான கிளைகள் எங்கள் சங்கத்திலே இங்கே சேவையில் உள்ளன. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 11 லட்சம் பிராமண குடும்பங்களும் சங்கத்தில் தொடர்பில் இருக்கிறார்கள். 45 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த முறை யாருக்கு வாக்களிப்பது என்பதை ஜனநாயக ரீதியாக எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினரிடம் நாங்கள் எழுத்து வழியாக கருத்து கேட்பு கேட்டோம். பொதுக்குழு என்பது யார்? கிளை பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்களை கொண்டது எங்களுடைய பொதுக்குழு. 3500 பேருக்கும் மேல் உள்ளனர். அந்த அடிப்படையில் பெறப்பட்ட கருத்து கேட்பில் இந்த தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அவரை ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். அதனை எங்களுடைய முடிவாக தீர்மானித்துள்ளோம். இந்த தேர்தலில் எங்களது ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று முடிவாகி உள்ளது. எங்களுடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் வைக்கின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இருந்தால் கூட 2 முக்கியமான விஷயம் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதல் விஷயம், தமிழகத்திலும் 10% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் என்கின்றதை வலியுறுத்துகின்றோம். இரண்டாவதாக, முற்பட்டோர் இணைந்தோருக்கான, அதாவது poor among the forward communities, அவர் ஒரு நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கோரிக்கை முன்வைக்கின்றோம். பல ஆண்டுகளாக எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் முனைப்போடு தயார் செய்து வருகின்றோம். தற்போது மிகப்பெரிய வாக்கு வங்கியாக திகழ்கின்றோம். இந்த தேர்தலில் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது மிகவும் பலமுள்ளதாக உருவாகி இருக்கின்றது. பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற இடத்தில் எங்களுடைய வாக்குகள் உள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.